அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் என்ற ஸ்லோகம், அதில் 3வது ஆஸ்வாசம், 9வது 10வது ஸ்லோகம். இன்னைக்கு கருணை நிறைந்த கண்ணனுடைய கடைக்கண் பார்வை, அந்த கண்ணனுடைய கட்டாட்சம், அது எனது மோகத்தை விரட்ட வேண்டும் என்று என் மனசில் இருக்கிற அந்த மோகம் என்ற இருளை விரட்டி அடிக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அது அடியனுக்கு தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். திருஷ்ணாதுரே சேதசி ஜிரும்பமானம் முஷ்ணன் முகுர் மோகமஹாந்தகாரம் புஷ்ணாது ந புண்ணியதயைக சிந்தோஹ கிருஷ்ணஸ்ய காருண்ய கடாட்சகேளிஹி. திருஷ்ணாதுரே சேதசி ஜிரும்பமானம் முஷ்ணன் முகுர் மோகமஹாந்தகாரம் புஷ்ணாது ந புண்ணியதயைக சிந்தோஹ கிருஷ்ணஸ்ய காருண்ய கடாட்சகேளிஹி. புண்ணியம், கருணை, இதுக்கெல்லாம் கடலை போன்றவன் கண்ணன். கருணையோட கடல், கருணை கடல். தயைக்க சிந்தோஹோ, அந்த அவனுடைய அந்த கருணை கடலின் ஒரு திவலை, ஒரு துளி என் மேல் விழ வேண்டும். அவனுடைய கருணை கட்டாட்சம் என் உள்ளத்தில் மலர்ந்து ஒரு திருவிளையாடல் புரியணும். அப்படி திருவிளையாடல் புரிஞ்சாதான் என் மனசு பல ஆசைகள், பல அல்ப ஆசைகள், பல வேட்கைகள், பல மோகங்களால் பீடிக்கப்பட்டிருக்கு என் மனசு. அந்த மனசிலிருந்து அந்த கட்டாட்சம் ஒன்று தான் அந்த மனசில் இருக்கிற மோகத்தை விரட்டி அடிக்க முடியும். அந்த மோகம் என்ற அந்தகாரம், இருள், மோகம் என்ற இருளை விரட்டி அடிக்கட்டும். அது என்னை வளமாக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. புண்ணிய செயல்களுக்கும் தயா கருணைக்கும் ஏக சிந்தோகோ, ஒரே உறைவிடமான கடல் போன்று விளங்கும் கிருஷ்ணஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காருண்ய கடாட்ச கேலி, அன்பு நிறைந்த கடைக்கண் பார்வையின் விலாசம், அந்த பார்வையின் வீச்சு. கிருஷ்ணா பேராசையால் ஆதுரே பீடிக்கப்பட்ட சேதசி நமது மனசில் முகுகு மேன்மேலும் ஜிரும்பமானம் வளர்ந்து கொண்டிருக்கும் மோகம் மகாந்தகாரம், மதிமயக்கமாகிய பேரிருளை, மோகமாகிய பேரிருளை முஷ்ணன் போக்கி நகா நம்மை புஷ்ணாத்து காப்பாற்றி அருளட்டும். புண்ணிய செயல்களுக்கும் கருணைக்கும் ஒரே உறைவிடமான கடல் போன்று விளங்கும் கிருஷ்ணனுடைய அன்பு நிறைந்த கட்டாட்சம் ஆசையினால், பேராசையினால், மோகத்தினால் பீடிக்கப்பட்ட மனசில், எனது மனசில், நமது மனசில் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மதிமயக்கமான பேருருளை விரட்டி அடிக்க வேண்டும். அப்படி விரட்டி அடித்து நம்மை காப்பாற்றி அருளட்டும் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் பரஞ்சோதியின் பாத கமலங்கள், உபனிஷத்துக்களால் பாராட்டப்படும் பாத கமலங்கள், அதை பற்றி தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். நிகிலாகம மௌலிலாலிதம் பதகமலம் பரமஸ்ய தேஜசஹ விரஜபுவி பகுமன்மஹேதராம் சரசகரீஷ விசேஷரூஷிதம். நிகிலாகம மௌலிலாலிதம் பதகமலம் பரமஸ்ய தேஜசஹ விரஜபுவி பகுமன்மஹேதராம் சரசகரீஷ விசேஷரூபிதம். அனைத்து வேதங்களுக்கும், அந்த வேதத்தின் சிரசான உபனிஷத்துக்களுக்கு, அந்த உபனிஷத்துக்களால் கொண்டாடப்பட்டவைகள் எது அப்படின்னா அந்த பரஞ்சோதி ஸ்வரூபத்தின் திருப்பாத கமலங்கள். அந்த பரஞ்சோதி ஸ்வரூபத்தின் திருப்பாத கமலங்களை வேதங்கள் தன்னுடைய சிரசில், அதாவது உபனிஷத்தில் வைத்து கொண்டாடுகிறது. ஸோ உபனிஷத்துக்களால் கொண்டாடப்படுவது அவனுடைய திருவடிகள், பாத கமலங்கள் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறார். ஸோ அனைத்து வேதங்களும் தங்கள் சிரசுகளின் மீது வைத்து கொண்டாடப்பட்டவைகளான அந்த பரஞ்சோதி ஸ்வரூபத்தின் திருப்பாத கமலங்கள், அந்த திருவடிகள், இந்த இடைச்சேரியில் அதே பாத கமலங்கள் இந்த இடைச்சேரியில் ஆயர் குலத்தில் ஈரமான பசுஞ்சாணியில்
ஈசிக்கொண்டு அப்பிக்கொண்டு இருப்பதை நான் மிகவும் ஸ்லாக்கியமாக கருதுகிறேன், மிகவும் போக்கியமாக கருதுகிறேன். என்ன ஒரு அழகான அனுபவம்! அப்படிப்பட்ட திருப்பாத கமலங்கள் பசுஞ்சாணியில் அப்பிண்டு நடந்து என்ன ஒரு சௌலபியம்! எத்திரம் அப்படின்னு அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. நிகில ஆகம வேதங்களின் அனைத்தின் மௌலி சிரசிலும் லாலித்தம் கொண்டாடப்படும் பரமஸ்ய தேஜசகா பரஞ்சோதி வடிவமான பரமபுருஷனின் பதகமலம் திருவடித்தாமரை விரஜ புவி இடைச்சேரியில் சரச கரீஷாய் ஈரச்சாணியினால் விசேஷ ரூஷிதம் வெகுவாய் பூசப்படுகிறது. அந்த திருவடி கமலம் அது நடந்து நடந்து அந்த சாணியெல்லாம் அந்த திருவடியில் அப்படியே அப்பிக்கிறது. பகுமன்மகே தராம், நான் அதை பெரிதும் மதித்து போற்றுகிறேன். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.